நண்பர்களே, மூலிகை மருத்துவம் மற்றும் அதற்கான தீர்வுகள் தொடர்பாக நாம் தொடர்ச்சியாக உரையாடி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் பல முக்கியமான தகவல்களை மூலிகை மருத்துவர் அஞ்சலா ஜெகநாதன் எங்களோடு உரையாடி கொண்டிருக்கின்றார். மிக பல பிரயோசனமான விஷயங்களை உரையாடி கொண்டிருக்கின்றார். இன்று நாம் பேச இருக்கின்ற விஷயம் கருப்பை உள் படிவமான எண்டோமெட்ரியோசிஸ், திசு, கருப்பை வெளியே உள்ள இடங்களில் வளர்ந்து வருகின்ற அழற்சி, ஒட்டுதல், வலி மற்றும் கருத்தரிப்பு சிரமத்தை ஏற்படுத்தும் நிலைகள் தொடர்பாக இன்று நாம் பேச இருக்கின்றோம். இது ஒரு முக்கியமான பிரச்சனை, பெண்களுக்கு வருகின்ற முக்கியமான பிரச்சனை. இன்று அஞ்சலா ஜெகநாதனோடு இந்த விஷயங்கள் தொடர்பாக விரிவாக பேசுவோம். வணக்கம் அஞ்சலா. வணக்கம் அனாஸ். வணக்கம் நேர்களே. மிக நன்றி. முக்கியமான விஷயம் இது என்னன்னா, பெண்களுக்கு வருகின்ற இந்த கருப்பை அழற்சி இப்ப பொதுவாகவே பலருக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. அது இப்ப ஆசிய நாடுகளில் மட்டுமல்ல, இங்கதான் அது கூட அதிகமாக உணரப்படுகிறது. அதுக்கான காரணம் என்ன? அதுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ன? இப்ப நாங்க போன வாரங்கள்ல ஹோமோனல் இம்பேலன்ஸை பத்தி பார்த்துட்டு இருந்தோம். அப்ப அந்த ஹோமோனல் இம்பேலன்ஸ்ன்றது ஒரு அம்ப்ரெல்லா டேர்ம் மாதிரி. அதனால நிறைய விஷயங்கள் நிறைய கண்டிஷன்ஸ் வரும். அப்ப இன்னைக்கு இந்த இதுல நாங்க எண்டோமெட்ரியோசிஸ்னு ஒரு கண்டிஷனையும் பிசிஓஎஸ்ஐயும் பார்க்கிறோம். அப்ப எண்டோமெட்ரியோசிஸ்ன்றது கருப்பை உள்ளுக்கு இரத்த கட்டு கட்டும் குழந்தை தங்குறதுக்காக வேண்டி அந்த பீரியட் வரும் பொழுது, அப்படி குழந்தை அந்த மாசத்துல தங்கலைன்னா பீரியட் வரும் பொழுது அதெல்லாம் வெளியில வந்துடும். ஆனா எண்டோமெட்ரியோசிஸ்ல அந்த எண்டோமெட்ரியம் வெளி பக்கமும் கருப்பைக்கு வெளி சுவர்கள்ல கட்ட ஆரம்பிக்கும் பொழுது, அந்த பீரியட் வர டைம்ல அங்க கசிவு, அந்த டிஷ்யூ கசிகிற டிஷ்யூ. அப்ப கசிவு வந்த உடனே அந்த கசிவு வெளியில வர்றதுக்கு இடம் இல்லை, வலி இல்லைன்றப்ப அது ஒரு ஸ்கார் டிஷ்யூவா அடிஷனா ஒன்னோட ஒண்ணு போய் பக்கத்துல இருக்கிற பெல்விக் ஆர்கன்ஸோட ஒட்டி அந்த ஸ்கார் டிஷ்யூவை உருவாக்கிடும். அப்ப இன்ஃப்ளமேஷனை கொடுத்துரும். அப்ப அந்த சிச்சுவேஷன் இருக்கும் பொழுது எல்லாருக்கும் என்னென்ன மாதிரி அதோட அறிகுறிகள் தெரியும்னா, பீரியட் வரும் பொழுது வலி, நோவு தாங்க முடியாம இருக்கும். அதே நேரம் சில எண்டோமெட்ரியோசிஸ் கூடுதலா சஃபர் பண்றவங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே அது மற்ற இடங்கள்ல எல்லாம் கசிஞ்சி அடிஷன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா ஒவ்வொரு நாளுமே அவங்களுக்கு வலியில தான் இருப்பாங்க. ஒரு உட்கார முடியாது, நிமிர முடியாது, என்ன பண்ணினாலுமே வலி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஹெவியான ப்ளீடிங் போகும், நிறைய ப்ளீடிங், ரொம்ப நாள் போறது, அந்த மாதிரியான தன்மைகளை கொண்டு வரும். அப்ப அது அந்த எண்டோமெட்ரியோசிஸ்னால வர்றது. மற்றதை நாங்க பார்த்தோம்னா பிசிஓஎஸ்ன்னு சொல்லும் பொழுது மற்ற பக்கத்துல இருக்கிறது கருமுட்டைகள் முழுசா, இப்ப அந்த ஒரு படத்தை பார்க்கும் பொழுது ஒரு படத்துல கருமுட்டைகள் அளவான அளவுக்கு இருக்கு, ஒண்ணு பெருசா வளர்ந்துருக்கு. மற்றதுல பார்க்கும் பொழுது குட்டி குட்டியா எல்லா இடமும் சிஸ்டா இருக்கு. அப்ப அதுதான் அந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ். அப்ப கருமுட்டை ஒண்ணு பெருசாகி வெளியில வர்ற அளவுக்கு வராம குட்டி குட்டியா நின்னுடுது, அதோட வளர்ச்சி பாதிலேயே நிக்குது. அப்ப அதனால பிசிஓஎஸ் இருக்கும் பொழுது அவங்களுக்கு பீரியட் ஒழுங்கா வராது. இந்த பக்கம் எண்டோமெட்ரியோசிஸ்ல ஹெவியா வரும், இவங்களுக்கு பீரியட் வந்தா மாச கணக்குல வராம இருந்துட்டு வரும். அதே நேரம் அவங்களுக்கு கரு கட்டுறதுக்கு ரெண்டு பேருக்குமே ஃபர்டிலிட்டிக்கு இஷ்யூஸ் இருக்கும். பிரெக்னன்ட் ஆறதுக்கு டிலேஸ் வரலாம், இல்ல வேற ஏதாவது மெத்தட்ஸை யூஸ் பண்ணி தான் பிரெக்னன்சியை கொண்டு வரணும்ன்ற மாதிரி வரும். முடியாதுன்னு சொல்றதுக்கு இல்லை, ஆனா இது ரெண்டுக்குமே காரணம் ஹோமோனல் இம்பேலன்ஸ். எண்டோமெட்ரியோசிஸ்ல பார்த்தா ஈஸ்ட்ரோஜன் கூட இருக்கு, பிசிஓஎஸ்ல பார்த்ததுன்னா ஈஸ்ட்ரோஜன் குறைவா இருக்கிறனால கரு நல்லா பெருசாகி வெளியில வர மாட்டேங்குது. அப்ப இது ரெண்டையும் எடுத்து காட்டுறதுக்கான மெயின் காரணமே ஹோமோனல் இம்பேலன்ஸ் ஒண்ணுன்னு சொன்னா 10 பேருக்கு அது இருந்தாலும் காரணம் என்னன்னு பார்த்து நாம அதை சரி பண்ணினோம்னா நிரந்தரமா அதை விட்டு நாங்க நார்மலா ஹெல்த்தியான ஹோமோனல் சைக்கிளை கொண்டு வரலாம். அப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் இதெல்லாம் ஒரு நோய் இல்லை, அது ஒரு கண்டிஷன்னா நோய்க்கு
நோய் நிலைன்னு தான் சொல்லணும். அப்ப உடம்ப நாங்க எங்க எல்லாம் அது தடுமாறுதோ அத சரி பண்ணி காரணத்தை கண்டுபிடிச்சு நாங்க சரி பண்ணினோம்னா நிச்சயமா நார்மலுக்கு வந்து கொண்டு வரலாம். இப்ப இது வந்து ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான முறையில இருக்கும் இல்லையா? ஹோமோனல் இம்பேலன்ஸ்ன்றது வந்து ஒரு அம்ப்ரெல்லா டேர்ம் மாதிரி. எல்லாம் இப்ப நீங்க என்னத்த சொன்னாலும் ஓகே பீரியட் ஒழுங்கா வரலையா அதுக்காக வேண்டி தான் நான் எப்போதும் சொல்றது உங்களோட நார்மல் என்னன்றது நமக்கு தெரியணும். அதே நேரம் நம்ம ஒரு உடம்புனா ஒரு ஃபீமேல் பாடியில ஒரு ஹோமோனல் சைக்கிள்னா அது அப்படிதான் இருக்கணும்னா தென் அது நார்மல்னா அது நார்மல் அதை தாண்டி நாங்க எந்த பக்கத்துல நின்னாலும் கூட வந்தாலும் சரி 2 மாசத்துக்கு ஒருக்கா வந்தாலும் சரி பீரியட் அது நார்மல் இல்ல. அப்ப யாரும் உங்ககிட்ட வந்து அது வந்து நார்மல்னு சொல்லக்கூடாது. அப்ப ஒரு சில நேரங்கள்ல சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் வந்து பீரியட் ஒழுங்கா வராம இருந்து இப்ப ஒரு 16 வயசு அந்த மாதிரி ஜிபி கிட்ட போய் சொல்லும் பொழுது ஓ அது பரவாயில்ல அது நார்மல் அது ஸ்ட்ரெஸ்னாலேயா இருக்கும்னு சொல்லி விட்டுடுறாங்க. நாங்க அப்படி விடக்கூடாது. அது நார்மல் இல்ல தானே. ஒரு ஹெல்த்தியான உடம்புல ஒரு 16 வயசு பிள்ளைக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஹோமோனல் சைக்கிள் இருக்குதுன்னா ஒவ்வொரு மாசமும் பீரியட் ரெகுலரா வரணும். வந்து ஒரு 4-5 நாளையில நிக்கணும். அப்ப அதுதான் நார்மல். அப்ப அந்த நார்மலுக்கு நாங்க எவ்வளவு சீக்கிரமா கொண்டு வரோமோ இந்த மாதிரி நிலையில போய் நிக்க மாட்டோம். அப்படி கொண்டு வந்துட்டோம்னா. இப்ப நார்மலுக்கு எப்படி கொண்டு வரதுன்ற ஒரு கேள்வி இருக்கு தானே. எஸ். அப்ப அந்த நார்மல் ஏன் தடுமாறுதுன்றத வந்து நாம கண்டுபிடிக்கணும். என்னத்தினால தடுமாறுது. அப்ப இப்ப ஒரு 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 கேர்ளுக்கு வந்து ரெகுலரா வந்துட்டு இருக்க பீரியட் வந்து ஒரு மாசம் வந்து ஒரு 40 நாள் தள்ளிச்சுன்னா 40 நாளைக்கு அப்புறம் தான் வருதுன்னா ஓகே சரி ஒரு மாசம் தான் பார்த்தா அடுத்த மாசமும் அதே மாதிரி 40 நாள் 50 நாள்னா அந்த நேரத்திலேயே ஏதாவது ஒண்ணு பண்ணணும். நாட் ஒரு வருஷ கணக்கா போயிட்டு அப்புறம் 40 நாளையில இருக்கிறது வந்து 2 மாசம் 3 மாசம் அப்படின்னு தள்ளுற அளவுக்கு நாங்க வெயிட் பண்ண தேவையில்லை தானே. எப்போதும் 30 டேஸ்ல வந்துட்டு இருக்கிறது வந்து ஒரு 40 நாளா ஒரு 2 மாசம் வந்தாலே அந்த நேரத்திலேயே நாங்க வந்து என்ன காரணம்னு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி முதல்ல ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி ஹோமோன்ஸ் எல்லாம் செக் பண்ணி ஓகே ஈஸ்ட்ரஜன் குறைவா இருக்கா இல்ல என்ன ஹோமோனல் ப்ரொஃபைல் வந்து என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்து அந்த நேரத்திலேயே அதை சரி பண்ணணும். சில நேரங்கள் அயன் குறைவா இருக்கலாம் இல்ல தைராய்டு ஹோமோன் அப்செட்டா இருக்கலாம். என்ன காரணம்னு கண்டுபிடிச்சு சரி பண்ணணும்னா அடுத்த ஒரு 2-3 மாசத்துல அது நார்மலுக்கு வரணும். இப்ப தைராய்டு பிரச்சனை உள்ள ஆட்களுக்கும் இந்த பிரச்சனை வருமா? எஸ், அதுவும் ஒரு ஹோமோன் தானே. அப்ப ஹோமோன் சமநிலை இல்லாம இருக்கும் பொழுது உடம்புல வந்து தைராய்டு ஹோமோன் ஒழுங்கா குறைவா இருக்குன்னா அதனால வந்து இந்த ஹோமோன்ஸை வந்து ரெகுலேட் பண்ண முடியாம போகலாம். அப்ப அதுக்குதான் அந்த காரணங்களை வந்து நாங்க எனக்கு இது இருக்கலாம்னு சொல்லி சும்மா போய் ஒரு 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 ஹேர்பையோ இல்லைன்னா ஏதாவது ஒரு சப்ளிமெண்ட்டையோ எடுத்து வந்து நாம எடுக்கக்கூடாதுன்னு. எனக்கு என்ன காரணம் 10 பேருக்கு இருந்தாலும் எனக்கு என்ன காரணம்ன்றதை நான் கண்டுபிடிச்சு மருந்து பண்ணினாதான் என்னோட உடம்பு சரியா நார்மலுக்கு வர்றதுக்கு வந்து உதவி செய்யும். அப்ப இந்த மாதிரி இப்ப மூலிகைகளை வச்சு வந்து இந்த மாதிரியான ஹோமோனல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நல்லபடியா நார்மலுக்கு கொண்டு வரலாம். ஆரம்ப காலங்கள்ல ரொம்ப ஈஸி. இப்ப எண்டோமெட்ரியோசிஸே எடுத்தா கூட ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளுமே வந்து பெயின்ல இருக்கிறவங்க ஒருத்தங்களுக்கு வந்து நார்மலுக்கு கொண்டு வரதுக்கு வந்து கொஞ்சம் கூட டைம் எடுக்கும். ஆனா தடுமாற ஆரம்பிச்ச உடனே நாங்க பண்ணணும்னா ஒரு 3 மாசம் 6 மாசத்துக்குள்ள ஒரு 2 பீரியட் பெயின் இல்லாம நார்மலா வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு உடம்பு நார்மலுக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் எந்த மருந்தும் தேவையில்லை. அந்த அளவுக்கு கொண்டு வரலாம் ஆரம்ப காலத்துல நாங்க பண்ணணும்னா. இப்ப உங்களோட அனுபவத்துல எத்தனை வீதமானவர்களுக்கு இந்த பிரச்சனை வருது? இப்ப நீங்க எத்தனையோ வருஷமாக இதை செய்து கொண்டிருக்கிறீங்க. எத்தனை வீதமானவர்களுக்கு இந்த பிரச்சனை வருது? அதை எவ்வாறு நீங்க தீர்த்தீங்க? இப்ப சதவீதம்னு பாக்குறத விட இப்ப யங்ஸ்டர்ஸுக்கு பார்க்கும் பொழுது இப்ப எல்லாம் வந்து அந்த இப்ப பெரிய பிள்ளை ஆற டைம் வந்து ஏர்லியாவே பெரிய பிள்ளை ஆகிற தன்மைகள் இருக்கும் பொழுது ஒரு 9 வயசு 10 வயசு 11 வயசுல இருந்தே வந்து இந்த பிரச்சனைகள் வந்து வர்றதை நாங்க கவனிக்கிறோம். ஆனா அந்த ஒரு 18-20 வயசு அந்த படிக்கிற வயசு ஏ லெவல் அந்த மாதிரியான டைம்ல பார்க்கும் பொழுது அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் கூட வந்து சாப்பாடு முறைகளும் செகண்டரி ஸ்கூல் போன உடனே
வெளியில நிறைய வாங்கி சாப்பிட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணும் பொழுது அதோட தாக்கம் ஈஸியா நிறைய வந்து தெரிகிறது வந்து அந்த அந்த ஏஜ் குரூப்ல வந்து கூட தெரியுது. அது தாண்டி நாங்க லாஸ்ட் டைம் கதைச்ச மாதிரி வெளிநாட்டுல இருந்து வர்றவங்க புதுசா வர்றவங்களுக்கு வந்து ஹோமோனல் இப்ப இந்த கண்ட்ரியோட கிளைமேட் சேஞ்ச் சூழல் எல்லாம் மாறும் பொழுது அந்த டைம்லயும் வரும். இங்க பிறந்து வளர்றவங்களுக்கு வந்து அந்த அந்த பெரிய பிள்ளை ஆன உடனே இருக்கிற அந்த சேஞ்சஸ்ல வந்து நிறைய பேருக்கு எனக்கு ஒரு 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 பொண்ணு வந்தது 9 வயசு தான். 9 வயசுல வந்து தொடர்ந்து ப்ளீடிங் இருக்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் ஒரு டெவலப்மெண்டல் சைடும் வந்து கொஞ்சம் டிலேன்றனால அவக்கு அது என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு சிச்சுவேஷன்ல வந்து அப்படி அது ஒரு ஒரு 3 மாசம் தொடர்ந்து ப்ளீடிங்ல தான் வந்தது. அப்ப அந்த பொண்ணுக்கு என்ன இப்ப நாங்க வந்து அது அந்த அந்த சிச்சுவேஷன்ல வந்து அது பிசிஓஎஸும் இல்லை எண்டோமெட்ரியோசிஸும் இல்லை. அப்ப ஜிபி வந்து பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. சின்ன பிள்ளைக்கு பெருசா அந்த அளவுல ஹோமோன்ஸ் எல்லாம் கொடுக்கவும் முடியாதுன்ட்டு. அப்ப அங்க வந்து நாங்க மருந்து பண்ணும் பொழுது அந்த ஹோமோன்ஸ் ஜென்ரலா நமக்கு எக்ஸாக்டா என்னன்னு தெரியல. ஆனா உடம்போட நார்மலா கொண்டு வர்றதுக்கு தேவையான மாதிரி மூலிகைகள் கொடுத்து இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு கொடுக்கும் பொழுது எல்லாம் நார்மலுக்கு வந்துருது. எவ்வளவு நாளைக்குள்ள சரியாயிடுச்சு? ஒரு 4 மாசத்துக்குள்ள சரியா ப்ளீடிங் வந்த உடனே நாங்க ப்ளீடிங் நிறுத்துறதுக்கு கொஞ்சம் மருந்து கொடுத்த உடனே அது ஒரு 1 வீக்லயே ப்ளீடிங் குறைஞ்சிடுத்து. ஆனா அதுக்கப்புறம் அடுத்து ஒரு பீரியட் வந்து அதுக்கப்புறம் 2வது பீரியட் வந்து அந்த ஒரு 30-35 நாளைக்குள்ள வந்து நார்மலுக்கு வர்றதுக்கு ஒரு 3 மந்த்ஸ்ல இருந்து நல்ல வித்தியாசம் தெரிஞ்சது. ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஓகேயா வந்துடுது. நல்ல விஷயம். மிக முக்கியமான பல தகவல்களை இன்று நாம் பேசினோம். பெண்கள் தொடர்பான இந்த பிரச்சனை, இந்த ஹோமோன் இம்பேலன்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. மிக நன்றி அஞ்சலா. அடுத்த காணொளியில் நாம் மற்றும் ஒரு முக்கியமான தகவலோடு சந்திப்போம். நன்றி.